ஷீன்லாக் சீலர் ஃபினிஷிங். இது உப்பு காற்றுல தேய்ச்சிட்டு இந்த தெத்து பாருங்க. இதெல்லாம் வந்து வேக்ஸு மெழுகில் பட்டி பார்க்கணும். சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வந்து மெழுகில் பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு ஹேண்ட் பாலிஷ் போட போகிறோம். சிலர் ஃபினிஷிங் முடிஞ்சது. இந்த ஜாயிண்ட்டு இதுதான் வேக்ஸ் மெழுகில் பட்டி பார்க்கணும். இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்லாம் மெழுகு பட்டி, ஏன்னா இது வந்து ஹேண்ட் பாலிஷு. பெரிய பெரிய ஹோல்ஸ் வந்து மெட்டல் ப்ரெஸ் பட்டி பார்க்கலாம். கீழ்ப்படி வந்து பெயிண்ட் போடணும். ஏன்னா கால் வச்சு அழுத்ததுனால சீக்கிரம் போயிடும் கீழ்ப்படி. அதனால் கீழ்ப்படி வந்து பெயிண்ட் போட போகிறோம். இந்தமாரி வாட்டர் மாரி 100 நம்பர் உப்பு காயம். ஸோ இப்போ ஷீன்லாக் சீலர் போட்டதை இப்போ இதெல்லாம் நம்ம தேய்க்கிறோம். அதான் தெரியும். இப்போ இது தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சோன்னே பாருங்கள், வெள்ளையாக பவுட்ரு மாரி இருந்தால் பவுட்ரு கிடையாது. சீலர் போட்ட மெட்டீரியல் தேய்ச்சாக்கா இந்த மாதிரி தான் பவுட்ரு மாதிரி கொடுத்தோம். அந்த அளவுக்கு சீலர் சைனிங் கொஞ்சம் ஏறிச்சினா தான் பாலிஷ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போது எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகுதோ தேய்க்க நல்லா பவுட்ரு மாதிரி கொடுத்தோம். ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். சேர ஒன்றை போல் தேய்க்கணும். பார்த்தா தெரியும். இதெல்லாம் பட்டி பார்க்கணும், நல்ல மெழுகில் பார்க்கணும். ப்ரெஷ் எடுத்து தூசு தட்டிட்டு பட்டிலாம் சுத்தமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷீன்லாக் பாலிஷ் போடுவோம். அதாவது ஹேண்ட் பாலிஷ் ஒர்க்கு. ஸோ பாலிஷ் போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். பேக்கில் தேய்ச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு தேய்க்கணும். வாசக்கால் பாருங்கள் தெரியும். வாசக்காலில் தேய்ச்சி வச்சுருக்கோம். ரொம்ப அரங்க தேய்ச்சின்னா போட்ட சீலர் வந்துடும். ரொம்ப வந்து அழுத்தாமல் மீடியமாக தேய்க்கணும். பேக்கில் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு தேய்க்க போகிறேன். இது வந்து வேக்ஸ் மெழுகு. மரம் கலருக்கு ஏற்ற மாதிரி இது கூட்டி வச்சுருக்கோம். இப்போது இதெல்லாம் இந்த ஹோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ப்ரெஷ் எடுத்து சுத்தமாக தட்டிடணும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ வேக்ஸ் பட்டி பார்க்குறேன்.
பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வந்து பட்டி பார்த்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் வந்து வேக்ஸில் பட்டி பார்த்துட்டு ஒரு துணி வச்சு இந்த வேக்ஸை பட்டி பார்த்து துவச்சிடணும். ஏன்னா பாலிஷ் போடுறதுல திட்டு எடுத்துன்னு வர மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சம் மேலே லைட்டாக துணி போட்டு வச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். பட்டி வச்சு வந்து 2 கையில் பிடிச்சி தான் பார்க்கணும். உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டணுன்றதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இது பட்டி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆக்சில் பட்டி பார்த்துடணும். பட்டி பார்த்த முன்னாடி சுத்தமாக ப்ரெஷ் எடுத்து தூசுலாம் தட்டிடணும். அது நல்லா தேய்ச்சி வச்சது தெரியும். சும்மா கீழே பட்டி பார்த்து சாம்பிள் காட்டு பசங்க துவைச்சேன். தட்டிக்க தரேன். இந்த மாதிரி தூசு தட்டிட்டு பாலிஷ் போடணும். இருக்கிற பட்டிலாம் சுத்தமாக பார்த்துட்டு தூசு தட்டிட்டு பாலிஷ் போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். ஃப்ரண்ட்டு பேக்கு தேய்ச்சி பட்டி பார்த்து வச்சுருக்கான். இப்போ ஃப்ரண்ட்டு தேய்ச்சி பட்டி பார்த்து பாலிஷ் பண்ணணும். மெயின் வாசல் சூரிய பலகை. இது மெயின் வாசல் சூரிய பலகை. அதுவும் தேய்ச்சிட்டு வாசகெல்லாம் தேய்ச்சி நிற்கிறாங்க. மற்ற தேய்ச்சி பாலிஷ் பண்ணணும்.